சரி மச்சான், நீ சொன்ன மாதிரியே ஆள் கிடைச்சா நல்லா இருக்கும். சரி, நானும் இங்க ஏதாவது ஆள் கிடைக்கிறாங்களான்னு தேடி பார்க்கறேன். ம், வேற என்ன பண்றது? கடுப்பா இருக்குடா. ம். ஐயா ஒரு நிமிஷம். அ ஆ ஐயா ஐயா உங்களை தான். மச்சான் தேவையில்லாம ஃபீல் பண்ணாதடா. அதெல்லாம் ஈஸியா கிடைச்சிருவாங்க சரியா? டேய், யாரோ வந்திருக்காங்க போல இருக்கே. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். சரிடா. ஃபோன் பண்ணு. ம். யாருங்க நீங்க? என் பேரு மல்லிகாங்க. இங்க பக்கத்துல மளிகை கடைக்காரரு உங்க வீட்ல வேலை செய்ய ஆள் வேணும்னு சொல்லியிருந்தாரு. ஆ, அதான் உங்களை பார்த்து வீட்டு வேலை ஏதாவது கிடைக்குமான்னு கேட்கலான்னு வந்தேன். நான் இப்பதானே வேலைக்காரி வேணும்னு என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள வீடு தேடி வந்து ஒரு ஆள் வேலை கேட்கறாங்க. அப்பாடா, இனிமேல் நம்ம வெளியே தேட வேண்டியதில்ல. ஐயா என்னாச்சு? ஆ, 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 எங்க வீட்டு வேலைக்கு ஆள் வேணுங்க. ஒரு 2 மாசம் நீங்க இங்க வேலை செய்யலாங்க. அதுக்கு என்ன சம்பளமோ அதை நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க. ம், நீங்க எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் கொடுக்குறேங்க. என்னங்க ஐயா இது? எனக்கு இங்க வேலை இருக்குன்னு சொன்னதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்களே. ஏன் சார் 2 மாசம் மட்டும் டெம்பரவரியா ஒரு வீட்ல ஒருத்தவங்க எப்படி சார் வேலை செய்ய முடியும்? ம், 2 மாசத்துக்கு அப்புறம் நான் திரும்பவும் எங்கேயாவது வேலை தேடணும்ல. சரி, ஒரு 2 மாசத்துக்கு இங்க வேலை செஞ்சுக்கோ. அப்புறம் இங்கேயே பக்கத்துல எங்கேயாவது வேலை தேடிக்கோ. 2 மாசம் உனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும்ல. ம், ஆ, என்ன ரொம்ப யோசிக்கிற மாதிரி தெரியுது? ம். 2 மாசம் மட்டும்தானே வேலை இருக்கும்னு சொல்றீங்க. எனக்கு பர்மனெண்டா ஏதாவது சம்பளம் கிடைச்சாதானே என்னால குடும்பத்தை சரியா நடத்த முடியும். இதுல என்ன இருக்கு? 2 மாசம் எனக்கும் ஆள் தேவைங்க. நீ நினைக்கிறத விட உனக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும். உண்மையாவா? அப்படின்னா எனக்கு இங்க எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்? தயங்காம கேளு. இந்த 2 மாசத்துக்கு மாசம் எனக்கு 15,000 ரூபாய் தரீங்களா? 15,000மா? ஆமாங்க. இப்ப வீட்டு வேலை செய்யறவங்களுக்குலாம் அவ்வளவுதான் தராங்க. உனக்கு 15,000 கொடுக்க முடியாது. 20,000 ரூபாய் தரேன். அப்படிங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் எப்பல இந்த வேலைக்கு வரணுங்க? இன்னையில இருந்தே வேலைய ஆரம்பிச்சிரு. வீட்ல நிறைய வேலை கிடக்குது. சரியா? உள்ளவா. சரிங்கய்யா வரேன். ம். சார் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். காலையில டிஃபன்லாம் முடிஞ்சது. ம்ஹும். மத்தியானத்துக்கு லஞ்ச் தான் பண்ணணும். ஆமா, உனக்கு ஸ்பெஷலா என்ன பண்ண தெரியும்? ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா எனக்கு சிக்கன் பிரியாணி நல்லா பண்ண தெரியும். நான் பண்ண சிக்கன் பிரியாணியை எல்லாரும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ம்ஹும். அப்படியா? சரி, நீ சிக்கன் பிரியாணி செய்ய. அது ஸ்பெஷலா இல்லையான்னு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். எனக்கும் வீட்டு பிரியாணி சாப்பிடணும்னு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கு. சரிங்கய்யா, அப்ப நான் பக்கத்துல இருக்கிற சிக்கன் ஷாப்புக்கு போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துடவா? சரி, நீ போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண. ம். ஒரு நிமிஷம் இரு. ம். ம். சரிங்கய்யா, அப்ப நான் டக்குன்னு கடைக்கு போயிட்டு சிக்கனை வாங்கிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா போ. ம். ம். ஹலோ. சொல்றா. டேய் மச்சான், யாரா வந்திருந்தாங்க அப்போ? ஃபோனை கட் பண்ணிட்டு போனேன். அது ஒண்ணும் இல்லடா, உன்கிட்ட வேலைக்கு ஆள் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ம். அப்படி பேசிட்டு இருக்கும்போதே ஒரு பொம்பளை வந்து வேலை வேணும்னு கேட்டுச்சு. ம்ஹும். உடனே அவளை வேலைக்கு சேர்த்துட்டு மத்தியானத்துக்கு சமைக்க ஆரம்பின்னு சொல்லிட்டேன். அப்படியா? நீ ரொம்ப லக்கிடா. உனக்கு ஒரு வேலைக்காரி கிடைச்சிட்டா. இல்லைன்னா நீ சாப்பாட்டுக்கு ஹோட்டலா தான் அலைஞ்சு திரியணும். ஆமாண்டா, நான் இங்க தினமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சைன் போட்டு வர்றது கூட எனக்கு பெரிய கஷ்டமா தெரியலடா. ஆனா தினமும் இங்க 3 வேளையும் சாப்பாட்டுக்கு அலையிறது தான் பெரிய கஷ்டமா இருக்குடா. இந்த ஊர்ல ஒரு ஹோட்டல் கூட உருப்படியா இல்லடா. எப்படியோ வேலைக்கு ஒரு பொம்பளை கிடைச்சிருச்சு. இப்பதான்டா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அப்படியா? ம். சரிடா. நம்ம எப்போ மீட் பண்ணலாம்? இப்பெல்லாம் எங்கேயும் வர முடியாதுடா. இன்னும் ஒரு 2-3 மாசத்துக்கு நான் இந்த ஊர்ல தான்டா இருந்தாகணும். ம்ஹும். ஒருவேளை உனக்கு என்ன பார்க்கணும் போல இருந்தா நீ வேணா வந்துட்டு போ. சரியா? சரிடா. நான் அங்கே வர பார்க்குறேன். பாய். பாய்டா.
சார் எந்திரிங்க சார். என்ன சொல்லு? சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டியா இல்லையா? சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டேங்க சார். உங்களுக்காகவே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற சிக்கனை வாங்கிட்டு வந்திருக்கேன். ம்ஹும். இன்னைக்கு நான் பண்ற பிரியாணியை சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ண போறீங்க பாருங்க. அப்படியா? ம் அப்படின்னா நீ எனக்காக செய்யற பிரியாணிய இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான். சரிங்க சார். அப்ப நான் போய் சமைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்றேன். சரி சரி, உடனே சமைக்க ஆரம்பி. என்னால பசி தாங்க முடியாது. சீக்கிரமா செஞ்சுறேன் சார்.